ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட 3ஆம் பாவத்திலிருந்து சனீஸ்வர பகவான் மார்ச் 25ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிட்டு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்படியே இந்த மே 14ஆம் தேதி குரு உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை விட்டுட்டு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ல் குரு இருக்கும்போது படாத பாட்டு பட்டுட்டு இருப்பீங்க. என்னென்னா, சில பேர் கார்னர் பண்ணி பேசுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல பயங்கரமாக கார்னர் பண்ணிவிட்டு தனியாக்கி விட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை வீட்டில் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கூடயோ, அம்மா அப்பா கூடயோ, இல்லாட்டி சொந்தக்காரங்க கூடயோ யாராவது ஒரு தங்க கூட சண்டை நடந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே அனாவசியமாக உங்களை ஒரு சிலர் வம்பு கிழுத்துவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரலாம். இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், கடன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துகளிலிருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மேக்கு அப்புறமா ரிலீஃப் கிடைக்க போகுது. இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு புதுசாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதி நாளில் சனீஸ்வர பகவான் வரப்போகிறாரு. அர்த்தாஷ்டம சனி பிரச்சனை கொடுக்க போகிறாரு. பொதுவாகவே நாளில் சனி இருந்தால் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பிரித்து வைப்பாங்க. இப்போ நாளில் வரப்போகிறாரு இல்லையா, என்ன பண்ண போகிறாருன்னா மன நிம்மதின்றது கெடுக்க போகிறாரு. இந்த 2025 மார்ச் மேற்கொண்டு 2027 ஜூன் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதின்றது குறைவாக இருக்கும். மன நிம்மதியே இருக்காது. பட் எப்போ மன நிம்மதி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 4ஆம் வீட்டில் செவ்வாய் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 4ஆம் வீட்டில் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் கூட இணைந்து இருப்பாங்க. சனீஸ்வர பகவானும் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ செவ்வாய் கூட இந்த ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு டைம் பீரியடில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மன நிம்மதிக்கு தொல்லை கொடுக்காம விடுவாங்க. அந்த டைம் பீரியடில் செவ்வாய் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பீரியடில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மன நிம்மதி இருக்கும். உங்கள் அம்மா அப்பா கூட ரிலேஷன்ன்றது நல்லா இருக்கும். இப்போது இந்த நாளில் இருக்கிற சனீஸ்வர பகவான் என்ன பண்ணி விடுவார் அன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மதருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். இப்போ சிலருக்கு, எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல, சிலருக்கு அம்மா இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்து மேலே சனீஸ்வர பகவான் பார்வை வைப்பார். 10ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னாலே அது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம். ஸோ தொழிலில் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாரு இந்த சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இந்த டைம் பீரியடில் தொழில் வகையில் உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலர் என்னன்னா, ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஸு ரிலேட்டட் என்விரான்மெண்ட் இல்லை, ஜாலியாக தான் ஒர்க்கு போயிட்டு இருக்குதுன்னா ஒரு சிலர் உங்கள் மேலே கொஞ்சம் இது பண்ணி விடுவாங்க. என்னன்னா கார்னர் பண்ணி விடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அவமானப்படுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது தெரியுது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ எதிரிகளோட தொல்லை அன்றது இருக்காது தனுசு ராசிக்காரங்களுக்கு. பட் என்னன்னா, பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படியே வேலையில் கொஞ்சம் மேல் அதிகாரிகளோட தொல்லை இருக்கலாம். மேல் அதிகாரிகள் அவமானப்படுத்தி பேசலாம். நீ செஞ்சது ஒரு வேலையே இல்லை, உனக்கு எல்லாம் இது கொடுக்கறதே ஜாஸ்தி அன்னு சொல்லிட்டு போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6லிருந்து 7க்கு குரு வருவாங்க. இன்கேஸ் இப்போ வரைக்கும் மேரிட்டல் லைஃப்பில் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தால் யாருக்காவது, அந்த மேரிட்டல் லைஃபு ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது ஹீல் ஆகிறதுக்கான டைம் பீரியடு. இப்போ சண்டைன்னா அது ஒய்ஃபு கூடன்னே அவசியம் இல்லை, அம்மா அப்பா கூடயோ இல்லாட்டி வேண்டப்பட்டவங்க கூடயோ லவர்ஸு கூடயோ எதா இருந்தாலுமே சரி, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் யார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரு கேப் வந்துருச்சோ அவங்க கூட எல்லாமே திரும்பி சேர்றதுக்கான டைம் பீரியட், திரும்பி நீங்கள் நல்லா பழகிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லலாம். 7லிருந்து 11ஆம் இடத்து மேலே பார்வை வைப்பார் குரு. கொஞ்சம் என்னென்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்ஸு கெயின்ஸ்ன்றது இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் அர்த்தாஷ்டம சனி தொல்லைன்னு இருக்குது இல்லையா? ஸோ அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கும்போது வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் நல்லது செய்ய மாட்டார். ப்ரொஃபஷனில் தொல்லை கொடுப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலே பார்வை வைப்பார் சனீஸ்வர பகவான். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மென்டல் வீக்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் வீக்னஸ் ரெண்டுமே இருக்கும். 3ல் ராகு வர போகிறாரு. 3ல் ராகு இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. முக்கியமாக சோஷியல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்கன்னா 3ல் இருக்கிற ராகு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேம் கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்காங்க, ராகு நல்ல இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைன்றது கொடுக்க போறாரு. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேச்சு இருக்குது, சனீஸ்வர பகவான் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சா, நல்லது செய்யணும்னு நினைச்சா அது எந்த கிரகத்தினாலையும் வந்து தடுக்க முடியாது. சனீஸ்வர பகவான் கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது, நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் எந்த கிரகத்தினாலையும் கெடுதல் தடுக்க முடியாது. ஆனால் மற்ற கிரகங்கள் செய்கிற நல்லது கூட சனீஸ்வர பகவானால தடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ராகு பாசிட்டிவாக இருக்குது, குரு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ராகு குரு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் 4ல் அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைன்றது ஒன்று போயிட்டு இருக்குது இல்லையா? அதனால என்னன்னா ராகு குரு 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல விஷயம்ன்றது பாதி குறைஞ்சிடுவார் சனீஸ்வர பகவான். அந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைனால உங்களுக்கு வர வேண்டிய ஒரு 100% குட் ரிசல்ட்ஸ்ன்றது ராகுவாலையும் குருவாலையும் வர வேண்டிய குட் ரிசல்ட்ஸ்ன்றது சனீஸ்வர பகவானால அது தடுக்கப்படும். அப்படியே வந்து சனீஸ்வர பகவான் கொஞ்சம் உங்கள் மதர்லேண்டு விட்டுட்டு வந்து வேறொரு வடநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது அமைச்சு வைப்பார். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 4th ஹவுஸில் சனி வரும்போது சில பேருக்கு அம்மா இருக்கலாம், சில பேருக்கு தாய் மாமன் இருக்கலாம். இந்த டைம் பீரியடில் வந்து அம்மா பக்கம் சொந்தக்காரங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதா இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவான் கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனினால உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து சகோதரன் இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. மூலம் வந்து பர்திருஸ்தானம், சகோதரர்களோட ஸ்தானம். சில பேருக்கு எஸ்பெஷல்லி உங்களுக்கு யங்கர் சிப்ளிங் இருக்காங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யங்கர் சிப்ளிங் இருக்காங்கன்னா யங்கர் சிப்ளிங்ன்றது இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா யங்கர் சிப்ளிங் 3 வந்து 3ல் ராகு இருக்காங்க, 3 பர்திருஸ்தானம். ஸோ சில பேருக்கு யங்கர் சிப்ளிங்கு இறந்துடுவாங்க, அந்த மாதிரி வாய்ப்புண்டு. இல்லை யங்கர் சிப்ளிங் கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அவங்க எங்கேயோ இருப்பாங்க, ஃபாரின்லையோ அந்த மாதிரி இருப்பாங்க, நீங்கள் வேற ஒரு இடத்துல இருப்பீங்க. ஸோ யங்கர் சிப்ளிங் கூட ஒரு பிரிவு தெரியுது, இல்லை யங்கர் சிப்ளிங் கூட ஒரு சண்டை அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த டைம் பீரியடில் வந்து சோஷியல் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா நீங்கள் ஒரு மார்க்கெட் பண்ண ஒரு சின்ன விஷயம் இல்லாட்டி வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து அது நிறைய பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் என்னன்னா அது மூலமாக கெடுதல் கூட நடக்கலாம். எதுக்குன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது இல்லையா? ஃபார் சப்போஸ் ஏதோ ஒரு கவர்மெண்ட் செஞ்சு உங்களுக்கு வேலை பிடிக்கல, இல்லாட்டி வந்து யாரோ ஒரு பிரபலங்கள் இருப்பாங்க மீடியா துறையிலையோ இல்லாட்டி வந்து அரசியல்லையோ, அவங்க செஞ்ச ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு சேனல் ஆரம்பித்து வச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு 10 வியூஸ் 20 வியூஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு இந்த வீடியோ வந்து பரபரப்பாக போயிருக்கலாம். பட் அதனால என்னன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கூட வரலாம். ஏன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட இருக்குது. அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. 2027 வரைக்கும் உங்களுக்கு குரு நல்லா இருக்காங்க, ராகு நல்லா இருக்காங்க, அதனால முழுக்க பிரச்சனை இல்லை. 2027 வரைக்கும் மன நிம்மதி இருக்காது, கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும் இந்த 2025 வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட சர்வே ஜனா சுகினோ பவந்து.